ஹே காய்ஸ், இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இன்னைக்கு நம்ம டன்கி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, நல்லா படிச்சிட்டியா, வெளிநாட்டுல போயிட்டு எப்படின்னா வேலை பார்த்து செட்டில் ஆயிடுப்பா. வெளிநாட்டுல இருக்கிற உனக்கு தான்ப்பா பொண்ணை கொடுக்கணும்ன்ற மாதிரி இங்க கூட இருக்கவங்க உசுப்பேத்தியே நிறைய பேரை வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படிதாங்க இங்க வெளிநாட்டு மோகத்துல ஒரு பொண்ணு எப்படின்னா இங்கிலாந்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அங்க போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்கேயோ ஒரு பயங்கரமான விஷயம் காத்திருக்குங்க. அது அந்த விசா தான். அந்த ப்ராசஸுக்கு இவங்க பண்ற விஷயங்கள்லாம் நம்மள மெய்சிலுக்க வைக்குது. இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமான்ற மாதிரியும் நம்மளுக்கு தோணுங்க. இன்னொரு பக்கம் நடந்தே இங்கிலாந்துக்கு போலான்ற ஒரு முடிவையும் எடுத்து அப்படி அவங்க இங்கிலாந்துக்கு கிளம்பும் போதோ அவங்களோட பயணத்துல இருக்கிற கல்லும் முள்ளும் கரடும் மேடும் காதலும் நட்பும்னு சொல்லி ஒரு அழகான காவியத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க. வாங்க இந்த உலகத்துக்குள்ள போலாம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப்லிம்பை. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே மனு அப்படின்ற ஒரு பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த பாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு படுக்கையிலயும் இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கான்சியஸ் ஆகுறாங்க, கண் விழிக்கிறாங்க. எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இந்த வார்டன் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. அவர்கிட்டயும் நான் தம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தம்மையும் பத்த வைக்க இங்கெல்லாம் அடிக்க கூடாதுன்ற மாதிரி அவரும் கத்த. இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வெளியே கூட்டு போ, தம் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரையும் வெளியே கூட்டு போக வச்சு அவர் அசந்த நேரமா பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இவங்க தப்பிக்கிறாங்க. யாரு இந்த மனு, எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, எதுக்காக இந்த இங்கிலாந்துல இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிய வருங்க. நம்ம மனுக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல இந்த விசாலா வாங்கி கொடுப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. அவர்கிட்டயுமே மனு வந்து ஒழுங்கா என்ன இந்தியாவுக்கு அனுப்பு, எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு காசை கொடுத்திருக்க, ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேன்ற மாதிரி கேட்க, நீ சொன்ன வார்த்தைகள் அது மாதிரி, என்னால உன்னை இந்தியாவுக்கு மட்டும் அனுப்ப முடியாது, அதுக்கு இங்கிலாந்து அரசாங்கமும் அதுக்கு ஒத்துக்காது, நீ துபாய் போகணுமா, மலேசியா, சிங்கப்பூர், ஏன் அமெரிக்காவுக்கு கூட உன்னை அனுப்புறேன், ஆனா இந்தியாவுக்கு மட்டும் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப மனுக்குமே அந்த இடத்துல ஒரு ஆப்ஷனும் இல்லைங்க. அப்பதான் ஹார்டி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு பழைய நண்பன் பத்தி இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் நினைச்சா மட்டும்தான் நம்மள திரும்பி அவன் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போக முடியும்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. கட் பண்ணா பஞ்சாப்ல இருக்கிற ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல வயசானவங்களுக்கான ரன்னிங் ரேஸ ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரன்னிங் ரேஸ்ல தாங்க நம்ம ஹார்டியும் கலந்துக்கிறாரு. இப்ப ஹார்டி கூடிய ஒரு நண்பனா கீத்து அப்படின்ற ஒரு நபரும் இருப்பாரு. அவரு போனுக்கு ஒரு கால் வருதுங்க. லண்டன்ல இருந்துதான் வந்திருக்கு. என்னது மனுவா, 25 வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்றியா ஹார்டி, மனு கால் பண்றாடா அப்படின்ற மாதிரியும் கத்த. அங்க நம்ம ஹார்டி ரன்னிங் ரேஸ ஓடுறதை விட்டுட்டு அப்படியே பாதியிலேயே அந்த போன் கால் எடுக்கிறதுக்கு ஓடி வராரு. ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அந்த போனையும் எடுத்து மனு மனுன்ற மாதிரி கூப்பிட ஹார்டியோட வயசை கேட்டவன மனுவும் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. எப்படி இருக்க ஹார்டி, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்னெல்லாம் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க ஹார்டி மெல்ல தலையாட்ட, நான் எப்படின்னா இந்தியாவுக்கு வரணும், என் தாய்நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வர முடியல, எனக்கு துபாய்க்கு தான் விசா கிடைச்சிருக்கு, நான் 21st துபாய்க்கு வரேன், அங்க வந்து என்ன எப்படின்னா இந்தியாவுக்கு கூட்டிட்டு போக முடியுமான்ற மாதிரி கேட்க நம்ம ஹார்டியும் தலையாட்டுறாரு. இப்ப அந்த விசாக்காரர்கிட்டயுமே துபாய்க்கு 3 விசா கொடுங்கன்ற மாதிரி கேட்க, ஒன்னு உனக்கு மீதி 2 யாருக்குன்ற மாதிரி கேட்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. இந்த 2 பேருமே நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவங்க தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க கிட்டயும் நம்ம இந்தியாவுக்கு திரும்ப போறோன்ற மாதிரி நம்ம மனு சொல்ல 2 பேருமே பெரிய சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த தலப்பாக்கட்டிட்டு இருக்காருல, இவரை நம்ம சிங்கண்ணனே கூப்பிட்டுப்போம். கூட இருக்கவன் பேரு பலி. 2 பேருமே இங்கிலாந்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற வேலையை தாங்க பாப்பாங்க. அப்படி இந்த பலி ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருப்பாரு. நிரந்தரமா இந்தியாவுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு அந்த டெய்லர் ஷாப்பையும் இன்னொருத்தர்கிட்ட வித்துருவாரு. நம்ம சிங்கன் இருக்காரு, அவரு ஒரு ஹோட்டல்ல இந்த பெருக்கிறது கூட்டுறதுன்ற மாதிரியான வேலைகள்லாம் பாப்பாரு. அவரும் அந்த வேலையை விடலான்னு சொல்லத்துக்கு வர, இன்னைக்கு உன்னுடைய கடைசி நாள், இந்த வேலையை 5 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் வெளியே போகணுன்ற மாதிரி அங்க இருக்கிறவனும் சொல்ல, ஏண்டா நான் என் தாய் நாட்டுக்கு போறேன்னு சொல்றேன், நக்கலாவ பேசுறேன்னு சொல்லி கீழே துடைக்கிற மாப் எடுத்து அவன் மூஞ்சில தொடச்சிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்கிற பிளைட்டையும் பிடிச்சி துபாய்க்கும் கிளம்புறாங்க. இப்ப இவங்க 3 பேரு இந்தியாவுக்கு எப்படின்னா போயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்களோ, அதே ஆட்கள் தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா இங்கிலாந்துக்கு போகணும், ஒரு நல்ல வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி துடியா துடிச்சிருப்பாங்க. 3 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இது நம்ம மனுவுடைய வீடுங்க. வீட்டுல நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வாரம் வந்து எடுத்துட்டு போற நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிங்கண்ணனோட ஃபேமிலியும் ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்க. அவங்க அப்பாவுக்கு வேலை இல்ல, அவங்க அம்மா தான் ஒரு ஃபேக்டரியில வாட்ச்மேன் வேலையை, வாட்ச் உமன் வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு போக அந்த ஊர்க்காரங்களே அவங்க பேண்ட் போறத பார்த்து சிரிப்பாங்க. இங்க பலியோட குடும்பமும் ரொம்ப ஏழ்மைதாங்க. அவங்க அம்மா தைச்சா மட்டும்தான் இவங்களால சாப்பிட முடியும். அதனால ஒரு நாளுக்கு 18 மணி நேரம் அவங்க அம்மா டெய்லர் மிஷின்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம மனு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஒரு தாபால வேலை பார்ப்பாங்க. அங்க இருக்கிற முதலாளி வேற இவங்களை ஒரு அடிமை மாதிரி தாங்க நடத்துவாரு. நம்ம பலி இருக்காருல, அவரு ஒரு பார்பர் ஷாப்ல வேலை பார்ப்பாரு. சோ இந்த நிலைமையில அவங்க இருக்கிறதுனால தான் எப்படின்னா இதுல இருந்து மாறி இங்கிலாந்துக்கு போய் நிறைய காசு சம்பாரிச்சு ஊர்ல ஒரு பணக்காரனா வாழணும்ன்ற மாதிரி அவங்க ஆசைப்படுவாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு தெரு இருக்குங்க. அந்த தெருக்கு போனாலே பாஸ்போர்ட், விசா, இது அதுன்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்றவங்களுக்கு
அவங்க கிட்ட நிறைய காசை வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புற நிறைய ஏஜென்சியும் அங்க இருப்பாங்க. அப்படி ஒரு ஏஜென்சிக்கு இவங்க போறாங்க. 3 பேருமே நாங்க இங்கிலாந்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு ஆசையை அங்க இருக்கிற ஒரு விசாக்காரர்கிட்டையும் தெரிவிக்கிறாங்க. பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? பேங்க்ல அக்கௌண்டே இல்ல. சரிப்பா, டிகிரியாச்சும் இருக்கா? அதுவும் இல்லைங்க. சரி, காசு இருக்கா? காசு இருக்கு. அப்ப கவலைப்படாதீங்க, விசா வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியே சொல்ல, ஆனா அதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்கார பொண்ணுடைய போட்டோவை எடுத்து அவர் காமிக்க, 3 பேர்ல யாருன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் சர்டிபிகேட் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மூலியமா விசா கிடைச்சிடும். ஏங்க, அவருக்கு கிடைக்கும், மீதி 2 பேருக்கு உனக்கு ரெஸ்லிங் விசாவும் உனக்கு ஸ்போர்ட்ஸ் விசாவும் வாங்கி கொடுக்குறேன். அதனால மனு, நீ நாளையில இருந்து ரெஸ்லிங் கத்துக்கோ. அதே மாதிரி உங்களுக்கு டிகிரியே நானே கொடுக்குறேன். உனக்கு எம்ஏ வேணுமா? உனக்கு விஸ்காம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு டிகிரி கொடுக்குறாரு. நம்ம சிங்கனனும், அண்ணே எனக்கு டாக்டருக்கான டிகிரி கொடுங்க, எங்க அம்மா ஆசைப்படுது, டாக்டர் தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் இப்படியாச்சும் ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அதையும் கொடுக்குறாரு. சரிண்ணே, இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி கேட்க, 5 லட்சம் ரூபாய் தான்ப்பா. எப்பா, ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரைஸ் கொடுக்குறேன், இல்லைன்னா இன்னும் அதிகமாகுன்ற மாதிரி சொல்ல, என்னென்ன 5 லட்சம் ரொம்ப அதிகம், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, ஒரு 4999 ரூபாய். டேய், வெளியே போங்கடா, ஐயோக்கியா ராஸ்கலா, இங்கிலாந்துக்கு ஃபிளைட் டிக்கெட்டே 10,000 ரூபாடா, நீங்க என்னன்னா 4000 ரூபாய் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தியும் வெளியே அனுப்புறாரு. அப்பதான் நம்ம சிங்கனனும், எங்க அம்மா வாழ்க்கை முழுக்க சேமிச்சு வச்ச ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசு என்கிட்ட இருக்கு, அதையாச்சும் கொடுக்குறோம், எப்படின்னா எங்களை இங்கிலாந்துக்கு அனுப்பிடுங்கன்ற மாதிரி கேட்க, அந்த விசாக்காரரும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி, சரி ஓகே, அப்ப நான் சொன்ன ட்ரைனிங் எல்லாம் இப்பயே ஆரம்பிங்க, ஏன் மனு நீ போய் ரெஸ்லிங் கத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்படி இருக்க நிலைமையில தாங்க அந்த ஊருக்குள்ள ஹார்டி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு. இவர் ஒரு சோல்ஜருங்க. ஊருக்குள்ள வரும்போதே ஒரு கலவரத்தோட தான் வராரு. ஊர்ல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வர, அது தெரியாம கீழே விழ, அந்த நேரம் பார்த்து நேஷனல் ஆந்தம் போட்டுறாங்களா, இவர் அட்டென்ஷன்ல நிக்க, அப்ப கீழே இருக்க ஸ்வீட் எல்லாம் அங்க இருக்கிற ட்ரெயின் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போயிடுறாருங்க. இப்படி ஓப்பனிங் சீன்லயே மொக்க வாங்குறவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹார்டி அவருடைய ஃப்ரெண்டை தேடி தாங்க வந்திருப்பாரு. அவர் கையில ஒரு சீட்டா தாட்டோ போட்டிருப்பாரு. அது மட்டும் தான் அடையாளம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஒரு தாபா கிட்டையும் தன்னோட ஃப்ரெண்டு இங்கதான் சாப்பிட வருவான்னு சொல்லி அங்க தேடி போனா, தாபாலையோ நம்ம மனு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வழக்கம் போல ஓனரு நம்ம மனுவை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை எல்லாமே பொறுக்க முடியாத நம்ம மனுவுமே, நான் இந்த வேலையை இப்பயே விடுறேன், நான் இந்த இடத்துல கஸ்டமர் கால் மேல கால் போட்டுட்டு இப்ப நான் ஆர்டர் பண்றேன், நீ எடுத்துட்டு வாடா, நீ நாடா என்ன திட்டுறதுன்ற மாதிரியும் கத்துறாங்க. இதுல டென்ஷனான அந்த முதலாளியும் நம்ம மனுவையே அடிக்க போக, அப்ப நம்ம ஹார்டி வந்து இந்த குஸ்தி முறையில அவரை தூக்கி ஒரு ஸ்மாக்கு போட, அதை நம்ம மனு வியந்து பாக்குறாங்க. ஐயோ சார், உங்களுக்கு ரெஸ்லிங் தெரியுமான்ற மாதிரி கேட்க, ஏன்னா மனுவும் விசா கிடைக்கிறதுக்காக இந்த ரெஸ்லிங் கத்துக்கலான்னு இருப்பாங்கல்ல, அப்படி எனக்கு அந்த ரெஸ்லிங்கை சொல்லிக் கொடுக்க முடியுமான்ற மாதிரியும் கேக்குறாங்க. எனக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் ஆசை, ஆனா இன்னைக்கு சாயங்காலமே நான் ஊருக்கு போகணும், என் ஃப்ரெண்டை தேடி தான் வந்தேன், அவன் கையில ஒரு சீட்டா டாட்டோ போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது சீட்டா டாட்டோவா, அது எனக்கு நல்லா தெரியுமே, அவர் வீட்டுக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹார்டியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஹார்டியும் அந்த பையனும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க ஃப்ரெண்டு என்னோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ தங்கச்சி கூடயா எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், வாமா வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வீட்டுல வந்து இறங்கினா ஒரு பெரிய வீடா தாங்க இருக்கு. பரவாயில்லையே, பெரிய வீடா வாங்கியிருக்கீங்களேன்ற மாதிரி சொல்ல, இந்த வீட்டுல தான் நாங்க இருந்தோம், ஆனா இப்ப கடன் பக்கத்துல இருக்க ஒரு குட்டி வீட்டுல இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த குட்டி வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. என்னுடைய வீட்லயும் உனக்கு எப்படி எங்க பையனை தெரியும்ன்ற மாதிரி கேட்க, நான் சோல்ஜரா இருக்கும் போது என்னோட உயிரையே உங்க பையன் தான் காப்பாத்தினா, அந்த நன்றி கடனுக்காக தான் அவரை பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் உங்க வீட்லயும் உன்னை காப்பாத்தின அவனை காப்பாத்திக்க தெரியாம ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹார்டிக்கு அங்க ஒண்ணுமே புரியலைங்க. ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போறாரு. ஏன்னா இப்படி நடந்துடுச்சுன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப மனுவும் ஹார்டி கிட்ட வந்துட்டு, என்னோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்துல எவ்வளவு ஏழ்மையாச்சு, கடனை திருப்பி அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால தான் நான் இங்கிலாந்து போகணும்னு நினைச்சேன், ஆனா இங்கிலாந்து போகணும்னா விசா எடுக்கணும், அதுக்கு நான் ரெஸ்லிங் கத்துக்கணும், அப்பதான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் விசா கிடைக்கும், அதனால தான் உங்ககிட்ட கத்துக் கொடுக்க முடியுமான்ற மாதிரியும் கேட்டேன்ற மாதிரி சொல்ல, தன்னோட உயிரியே காப்பாத்தினோட தங்கச்சிக்கு கைமாறா இதை கூடயா நான் பண்ண மாட்டேன், நீ எதுவும் கவலைப்படாதமா, நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன்ற மாதிரி ஹார்டியும் சொல்றாரு. ஏங்க, சாயங்காலம் ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க, ஊருக்கு நீ வேணா போய்க்கலாமா, ஆனா இங்கிலாந்துக்கு எப்பனா தானே போக முடியும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மண்ணான இடத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த இடத்துல ரெஸ்லிங் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனுவும் ரெஸ்லிங் கத்துப்பாங்க. ஐ மீன் குஸ்தி மாதிரி கத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இவங்க சேர்த்து வச்ச எல்லா காசு அந்த 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த விசா கடன்காரங்கிட்டையும் கொடுக்க, இப்போ அப்படி இந்த விசா ஆபீஸ்ல இன்டர்வியூல வைப்பாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த ஆபீஸுக்கும் இவங்க 3 பேர் வராங்க. முதல்ல நம்ம சிங்கண்ண வராரு. அவரு டாக்டர் வேஷம் தானே போட்டிருப்பாரு. அப்படி டாக்டர் வேஷம் போட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க, அதை பாக்குற வெள்ளக்காரனுக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஏன்பா இந்த கிட்னி எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி இங்கிலீஷ்லயே கேட்க, இவர் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே நெஞ்சில கை வச்சு இங்கேயா இருக்குன்ற மாதிரி கேட்க, அவர் பார்த்து முறைகிறாரு. அவர் முறைக்கிறத பார்த்து அப்படியே கொஞ்சம் கீழே கை வச்சு அந்த இடத்துலயும் கை வைக்கிறாரு. அட கொய்யால, கிட்னியை காமிக்க சொன்னா கண்டதை காமிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல இவரோட விசாவையே கேன்சல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பலி இருக்காரு பாத்தீங்களா, அவரு கேத்ரின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் வந்திருப்பாருங்க. ஆனா அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவரை மாதிரியே நிறைய மாப்பிள்ளைகள் இருப்பாங்க. அங்க இருக்கிற ஆபீசர் கூட ஒரு பயங்கரமான பிரச்சனையிலையும் எல்லாரும் ஈடுபட்டிருப்பாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் அந்த இடத்துல நம்ம பலிக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. அந்த
கேத்ரினோட போட்டோவை அங்க இருக்கிற எல்லாருமே வச்சிருப்பாங்க. அப்பதான் அவருக்கு தெரியும் அந்த விசா கடைக்காரன் நம்ம கிட்ட மட்டும் இந்த போட்டோ கொடுக்கல, எல்லார்கிட்டயும் கொடுத்துருக்கான்னு சொல்லி. இப்ப ஸ்போர்ட்ஸ் விசால எப்படின்னா போயிடலான்னு சொல்லி மனுவும் அந்த இடத்துக்கு வந்தா இவங்க எல்லாருமே கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த விசா ஆபீஸே அங்க காணுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போறாங்க. அப்பதான் அந்த விசாக்காரன் இந்த காசை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்ற மாதிரியே தெரிய வருது. இவங்களும் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. நம்ம சிங்கனெல்லாம் ஒரு செகண்ட்ல ரொம்ப எமோஷனல் ஆகி தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துலான்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறாருங்க. அந்த 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஏமாந்துட்டான்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு தெரிய அவங்க அம்மாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவனை அடிச்சு இதுக்கப்புறம் இங்கிலாந்து போறேன் அங்க போறேன்னு எதனா சொன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இங்கிலாந்து போறதுக்கு நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி தலையிலையும் சத்தியம் பண்ண சொல்ல அவரும் சத்தியம் பண்றாருங்க. இப்போ அடுத்த நாள காமிக்கிறாங்க. காலை பொழுதுல நம்ம சிங்கனனோட பாட்டி போய் சேர்ந்துடுறாங்க. அவளை இவங்களும் ஊர்வலமா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க. சோ அப்படி நம்ம சிங்கனனுடைய இங்கிலாந்து கனவை யாராலையுமே தடுக்க முடியாதுன்ற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவுமே ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பேசாம இங்கிலீஷ் கத்துக்குங்க, அப்படி கத்துக்கிட்டு நல்ல இங்கிலீஷ் பேசி ஸ்டூடெண்ட் விசால இங்கிலாந்துக்கு போங்க, அப்படி போனா உங்க இங்கிலீஷ் நாலேஜும் வளரும், விசாவும் கம்மியான காசுல கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுக்க இவங்களும் இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப இவங்க 3 பேரும் சேர்த்து விடுறது மட்டும் இல்லாம நம்ம ஹார்டியும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர்லயும் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த தான் அந்த கீத்து அப்படின்ற ஒரு வாத்தியார் வந்து இவங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறாரு. இப்ப அந்த கிளாஸ்ல நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடக்குதுங்க. அப்படி ஒரு பையன் எனக்கு சூச்சா வருது அப்படின்ற மாதிரி எழுந்து சொல்ல, டேய் தம்பி சூச்சாலாம் சொல்லக்கூடாது, இங்கிலீஷ்ல சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, டாய்லெட் வருது, எப்படி டாய்லெட் இங்க வருமா, இங்க பாரு உனக்கு க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லி க்ளூ எல்லாம் கொடுக்குறாரு. அப்படி லெபார்டரி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் யூரின் போனோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் அவர் கத்து கொடுத்துட்டு அதையே ஒரு பாட்டா பாடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு பையனுக்கு செம்ம டென்ஷன் ஏற்படுத்துது. இந்த பையனுடைய பேரு சுக்கி. இவரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இங்கிலாந்து போகணும்னு நினைப்பாருங்க. ஆனா எந்நேரமும் கொஞ்சம் பதட்டமாவே இருப்பாரு. அவர் கையில ஒரு டிக்ஷனரி இருக்கும். இதுல மொத்தம் 2 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. ஆனா எனக்கு இப்ப வரைக்குமே ஒரு 20 வார்த்தை தான் இங்கிலீஷ்ல தெரியும். நான் எப்போ இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நான் எப்போ போறது, நீங்க சரியாவே சொல்லி கொடுக்க மாட்டீங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டோம் அங்கிருந்து வெளியே போறாரு. இப்ப நைட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து குடிக்க அந்த கேங்ல புதுசா பார்த்த அந்த சுக்கியும் சேர்த்துக்க, நீ எதுக்குப்பா இங்கிலாந்து போனோன்னு எவ்வளவு பறக்கிறன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அவர் ரொம்ப எமோஷனலா, நான் உயிருக்கு உயிரா 10 வருஷமா ஒரு பொண்ணை காதலிச்சேன், ஆனா எங்க லவ்வுக்கு ஒத்துக்காம அந்த பொண்ணுக்கு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுலயே நான் உடஞ்சு போயிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் என்னோட காதலியான அவனோட மனைவிய பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அதுல இருந்து அவ வெளியே வர முடியாம ஒரு நாள் எனக்கோ கால் பண்ணி எனக்கு எப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து கூட்டிட்டு போயிடுன்ற மாதிரியும் அழுதா. அதனால்தான் அவளை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கிலாந்து போகணுன்ற மாதிரியும் சொல்ல, இதை கேட்கும் போது நம்ம ஹார்டி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஏன்னா நம்ம ஹார்டியோட கல்யாணமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க நின்று இருக்கும். அவர் ஒரு குதிரையில உட்காந்து இருக்கும் போதோ கல்யாண பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிருப்பாங்க. அதனால இவர் கல்யாணம் நின்று அங்க இருக்கவங்கள இவரை பார்த்து சிரிச்சு ஒரு அவமானத்தோட வாழ்ந்திருப்பாரு. அதனால இந்த சுக்கி கிட்ட ரொம்ப எமோஷனல் ஆகி கொஞ்சம் கனெக்டும் ஆகுறாரு. இப்போ அடுத்த நாள் கிளாஸுக்கு போகும் போதோ அங்க இருக்கிற அந்த வாத்தியாருமே ஒரு 4 பாயிண்டை எழுதுறாருங்க. ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், இந்த 4 விஷயம் தான் அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்ல நடக்கும். இதுல மட்டும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா விசா கிடைச்சி இங்கிலாந்து போயிடுவீங்க. முதல்ல இருக்கிற 3 பாயிண்டை கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா ஸ்பீக்கிங்ல தான் நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க அப்படிலாம் சொல்ல, இதை கேட்கும் போது இவங்க 4 பேருக்குமே ரொம்ப பயமாகுதுங்க. இப்போ ஹார்டியும் எழுப்பி அந்த வாதியாரு, சரி உன்னை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருக்கு ஹே 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 அது தவிர எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. டே இங்கிலீஷ் பேச சொன்னா ஷாருக்கான் மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரியான ஜோக்கர்டா இவன்ற மாதிரியும் அவரை கலாய்க்க நம்ம மனுக்கு பயங்கர கோவம் வந்ததுங்க. ஒரு வாதியாரா இருந்து நீங்களே ஸ்டூடெண்ட்டை ஜோக்கர்னு கலாச்சா மத்தவங்க அவனை என்ன சொல்லுவாங்க, வெஸ்லிங் ரிங்குக்கு மட்டும் வாங்க உங்களை அடிச்சு படுக்க வைப்பான், அப்ப யாரு ஜோக்கர்னு உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவையும் அவங்க கூட்டு போக அங்கதான் நம்ம மனு மேல நம்ம ஹீரோக்கு ஒரு காதல் வருதுங்க. இப்ப திரும்பி அதே இங்கிலீஷ் கிளாஸுக்கு வராங்க. ஆனா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மூஞ்சில ஒரு கான்பிடன்ஸ் தெரியுதுங்க. வாத்தியாரும் கொஞ்சம் மிரண்டு போறாரு. என்னப்பா எல்லாரும் கான்பிடன்ஸா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, நம்ம சுக்கியும் எழுந்து நீங்க என்ன டாபிக் வேணா எனக்கு கொடுங்க, நான் 2 நிமிஷம் திக்காம இங்கிலீஷ்ல பேசி காமிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அவரும் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு டாபிக்கை கொடுக்க, அப்படி அவரு தாஜ்மஹால் பத்தி 2 நிமிஷம் நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்காருங்க. அந்த வாத்தியாரும் மிரண்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் அதுல இருக்கிற ஒரு ட்ரிக்ஸையும் நம்ம ஹார்டி அங்க உடைக்கிறாரு. நம்ம ஹார்டி அங்க ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதிடுறாருங்க. சென்டென்ஸுக்கு நடுவுல ஒரு 4-5 இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறாரு. அப்படி என்ன டாபிக் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த டாபிக்கை இந்த பாக்ஸ்ல ஃபில்அப் பண்ணிட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் மக்கப் பண்ணிட்டு அப்படியே பேசினா அங்க இருக்கவங்களுக்கு ஃப்ளூயண்டா பேசுற மாதிரி தெரிஞ்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு டெஸ்ட் மை நாலேஜ் அபவுட் டேஷ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. அங்க தாஜ்மஹாலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன். மை நாலேஜ் அபவுட் தாஜ்மஹால் மைட் பி லிமிட்டட் பட் மை நாலேஜ் அபவுட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அன்லிமிட்டட். அப்படி நடுவில் மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு கலப்புற மாதிரி அந்த இடத்துல எழுதிருப்பாருங்க. யோ எப்படியா இதை கண்டுபிடிச்ச? இது ஒரு ட்ரிக்ஸ் தான், ஆனா இதை மாட்டிக்கவும் செய்யலாம். ஏதோ எக்ஸாம் நெருங்கி வந்துருச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தாலும் ஏறாது. சரி இதையாச்சும் மக்கப் பண்ணிட்டு ஒழுங்கா இதுல இருக்கிற மாதிரி அந்த டேஷ்ல ஃபில்அப் பண்ணி பேச ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப
இப்போ அந்த விசாக்கான ப்ராசஸ்லயும் போய் இறங்குறாங்க. அப்படி அந்த விசா ஆபீஸுக்கும் போறாங்க. அப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா இன்டர்வியூ நடக்குதுங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப கான்பிடென்ட்டா போய் உட்காடுறாங்க. அதுல நம்ம பலிகிட்டையும் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரு உங்களுக்கு பிடிச்ச ஹாபி என்னன்னு கேட்க சாப்பிடுறதுன்ற மாதிரி அவரும் சொல்ல, சாப்பிடுறத பத்தி ஒரு 2 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேசுங்கன்ற மாதிரி அந்த இன்டர்வியூவரும் சொல்ல, இப்ப அவர் மக்கப் பண்ண அந்த லைன்ல ஈட்டிங் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கோர்வையா ஒப்புகிறாரு. இங்க நம்ம சிங்கண்ணங்க, மேடம் எனக்கு என்ன டாபிக் வேணா கொடுங்க, 2 நிமிஷத்துல சும்மா பட்டையை கலப்புற மாதிரி பேசி காமிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, டாபிக்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சாப்பீஸ்ல ஏதோ எழுதுறாங்க. இதுல இருக்க கிராமர் மிஸ்டேக் மட்டும் கரெக்ட் பண்ணுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரியும் கேட்க, என்னது கிராமர்னா என்ன மேடம்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவ்வளவுதாங்க, நம்ம சிங்கண்ண மாட்டிக்கிறாரு. அவருக்கு விசா கிடைக்கல. இன்னொரு பக்கம் நம்ம மனு அதை விட பாவங்க, உனக்கு கேள்வியும் இல்ல எழுதவும் தேவையில்ல, 2 பேரும் சும்மா ஜாலியா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்போம், உனக்கு என்ன சமையல் பிடிக்கும், எதெல்லாம் போட்டு சமைப்பன்ற மாதிரி இந்த சமையல் பத்தி நிறைய கேட்கறாங்க. இவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பேரு கூட அங்க வரலைங்க. கடைசியா தான் வந்தாரு நம்ம ஹார்டி. 2 நிமிஷத்துக்கு பேசுறியா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற இன்டர்வியூவரும் கேட்க, ஃபேமிலி அப்படின்ற ஒரு டாபிக்கை தான் கொடுக்குறாங்க. இவரு தானங்க அந்த மனப்பாடம் பண்றதுக்கு அந்த லைனையே எழுதிருப்பாரு. அப்படி அந்த லைனுக்குள்ள யூ வாண்ட் டு டெஸ்ட் மை ஃபேமிலி ஆர் டெஸ்ட் மை இங்கிலீஷ் நாலேஜ்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, இவர் குறுக்கால நிப்பாட்டி உங்க ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேரு அப்படின்ற மாதிரி குறுக்கால நிறைய விஷயம் கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஆர்டி கையும் களவுமா மாட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சுக்கி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப பாவங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங் என்னன்ற மாதிரி கேட்கறாங்க. அவருக்கும் அது எதுவுமே தெரியல. சோ இப்போ இவங்க போட்ட பிளான்ல 5 பேர்ல அந்த ஒருத்தருக்கு மட்டும்தாங்க அந்த சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணதுனால ஸ்டூடெண்ட் விசா கிடைக்குது. நம்ம சுக்கிலாம் விசா கிடைக்காத விரக்தியில, யோ நீங்க ஹிந்தி தெரியாம தமிழ் தெரியாம எங்க ஊர்ல வந்து எங்க ஆபீஸ் போட்டு உக்காந்துக்கிறீங்க, ஆனா நான் இங்கிலீஷ் தெரியாம உங்க ஊருக்கு போக கூடாதா, என்னையா நியாயம் இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு வராரு. கொஞ்ச நேரத்துல இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இதுல நம்ம பலிக்கு மட்டும் முன்ன சொன்ன மாதிரி விசாவும் கிடைச்சு இப்ப பலியையும் கோட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு மேலத்தாளத்தோட இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பலிய கோச் பண்ண அந்த வாத்தியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவருடைய இன்ஸ்டிடியூட்டை எப்படின்னா பிரபலமாக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்றாரு. அந்த இடத்துல இந்த ஃபெயில் ஆன இந்த 4 பேரும் முக்கியமா இந்த சுக்கி வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. ஒரு கட்டத்துல நம்ம பலி இருக்காருல, அவரு வெளிநாட்டுக்கு போக, இன்னொரு பக்கம் இந்த வாத்தியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் திருந்தி இந்த 4 பேர்கிட்ட வந்து உங்களை எப்படின்னா விசா வாங்கி இங்கிலாந்துக்கு அனுப்புற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த சுக்கிக்கு வெளிநாட்டுல இருந்து அவங்க ஆளுகிட்ட இருந்து ஒரு போன் வருதுங்க. அங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்குங்க. அவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் நம்ம சுக்கிக்காக வெயிட் பண்ணி ஒரு கடத்துல இறந்தே போயிட்டாங்க போல. ஐ மீன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க புருஷன்கிட்ட அந்த இம்சைகள் தாங்க முடியாம. இதை கேட்ட உடனே சுக்கி அந்த இடத்துலயே உடஞ்சு போறாரு. அவளை காப்பாத்தணும், அங்க இருந்து கூட்டிட்டு வரணும் தானே எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கடைசியில இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து மட்டும் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மண்ணெண்ணையை எடுத்து அவர் மேல கொளுத்திக்கிட்டு அங்கேயே எரியிறாரு. நம்ம ஹீரோவும் எப்படின்னா காப்பாத்தலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல நம்ம சுக்கி இறந்தே போறாருங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹார்டி ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. இப்ப சுக்கியும் அடக்கம் பண்ணிட்டு மீதி இருக்கிற நம்ம மனு கிட்டையும் அந்த சிங்கனங்கிட்டையும், நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்துட வேண்டாம், உங்களுக்கு இங்கிலாந்து தானே போனோம், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, டன்கி அப்படின்ற ஒரு வழியை சொல்றாரு. இதுல 99% ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு, அந்த பேலன்ஸ் 1% தான் நம்மளால இங்கிலாண்டை ரீச் பண்ண முடியும். நீங்க இங்க இருந்து சாகிறதுக்கு அந்த டன்கி முறையை எடுத்து அது மூலமா இங்கிலாந்து போயிட்டா ஒரு சாதனையா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ விசா இல்லாம பாஸ்போர்ட் இல்லாம இவங்க இங்கிலாந்துக்கும் கிளம்புறாங்க. டன்கினா என்னன்னா கள்ளத்தனமா ஒவ்வொரு பார்டரா கிராஸ் பண்ணி இங்கிலாந்துக்கு போய் சேர்றது தாங்க. இவங்க கூடயே டன்கி முறையில இங்கிலாந்து போறதுக்கு இவங்க கூட ஒரு கூட்டமே வருதுங்க. அதுல வேற ஒரு பெண்மணி திரும்பி நம்ம இந்தியா வருவோமோ இல்லையோன்னு சொல்லிட்டு கடைசியா இந்தியால இருந்து போறதுக்கு முன்னாடி இந்தியா மண்ணையும் கூடயே எடுத்துட்டு போறாங்க. இப்போ இந்தியால இருந்து பாகிஸ்தான் போக வேண்டியது இருக்கு, இல்லீகலா தான் போறாங்க. அப்படி ஒரு 6 வழியா இவங்களையும் கூட்டிட்டு போக, ஆனா அந்த ஆத்துல ஒரு போலீஸ்காரர் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அவன் மட்டும் நம்மளை பார்த்தானா சுட்டுடுவான், உள்ள நுழையணும்னா இதை விடவும் ரிஸ்கான ஒரு பாதையில தான் நம்ம போகணும்ன்ற மாதிரி. இப்ப நைட்டு சமயத்துல அங்க இருக்கிற ஆத்துக்குள்ளயும் இவங்க நடக்கிறாங்க. ஆத்துக்குள்ள எப்படி நடக்க முடியும்ன்ற மாதிரி கேட்காதீங்க, இது மட்டும் இந்த படத்துல கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஒரு கொலா மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆத்துக்குள்ள நடந்து அந்த ஆத்தையும் கடக்குறாங்க. இப்படி ஒரு வழியா இவங்க பாகிஸ்தானும் வந்து சேர்றாங்க. இன்னொரு பக்கம் ஊருக்கு போன அந்த பலி இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்கிலாந்துக்கு போயிட்டு வீடு கார் எல்லாம் வாங்கி செட்டில் ஆன மாதிரி சில போட்டோஸ்லாம் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பான். அந்த போட்டோஸை அப்பப்போ பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளும் ஆகணும்ன்ற ஒரு ஆசையோட திரும்பி பாகிஸ்தானை விட்டு கிளம்புறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு ட்ரக்ல உட்காந்துக்கிட்டு பல சோதனைகளை தாண்டி அங்கிருந்து ஈரானுக்கு வராங்க. அப்பதாங்க அங்க ஒரு பாலைவனத்தையே கிராஸ் பண்ண வேண்டி இருக்கு. அப்படி அந்த பாலைவனத்தை இவங்க கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ அப்போ அந்த நாட்டுடைய ஆர்மி ஆபீசர்லாம் அங்க வந்துடுறாங்க. இப்போ இவங்க கும்பலா தானே போயிட்டு இருப்பாங்க. அந்த கும்பலே அந்த ஆபீசர் கிட்ட மாட்ட அதுல இருந்து ஒரு 4 பேர் மட்டும் தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த ஆபீசரா அவங்கள தப்பிக்க விடுற மாதிரி தப்பிக்க விட்டுட்டு அப்படி ஒரு உயரமான இடத்துல போய் நின்னுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த 4 பேரையும் சுட்டு கொல்றாருங்க. செத்ததுல இந்தியா மண்ணை எடுத்துட்டு ஒரு பொண்ணு கிளம்பிருப்பாங்கல்ல, அவங்களும் தாங்க செத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கூட இருக்கிற இவங்க 2 பேரும் நடுங்கி போறாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம மனுவையும் பாக்குறாங்க. எப்படின்னா அவங்கள அடையணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் அதை தட்டி கேட்காம என்ன கொன்னுடாதீங்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மனுவையும் அவரே அனுப்பி
வைக்கிறாருங்க. அப்படி அங்க இருக்கிற ஒரு டென்ட்டுக்குள்ள நம்ம மனுவையும் கூட்டிட்டு போக அப்பதான் நம்ம ஹீரோவோட பிளான்னு தெரிய வருது. உள்ள போயிட்டு நம்ம மனுவை அவர் எப்படியோ காப்பாத்துறாரு. அங்க இருக்கிற எல்லா அந்த போலீஸ்காரனையும் அந்த இடத்துல சுடுறாரு. அங்க இருந்து நம்ம மனுவையும் நம்ம சிங்கனையும் கூப்பிட்டுக்கிட்டு எப்படியோ அந்த ஈரான் பார்டரையும் கிராஸ் பண்றாங்க. அப்படி அந்த பாலைவனத்துல ஒரு கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்குங்க. அந்த ட்ரெயின்லயும் இவங்க உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரெயின் போற ரூட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஹார்பரும் வந்து அடைகிறாங்க. ஒரு கண்டெய்னர் இருக்குங்க. அந்த கண்டெய்னர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இவங்க டிராவல் பண்ண வேண்டி இருக்கு. உள்ளேயே பாத்ரூம் போய்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டும் அதே இடத்துல வாழ்றாங்க. அப்படி அந்த ஹார்பர் ஒரு இடத்துக்கு வந்து சேர அந்த இடத்துல இருந்து ஒரு காரை இவங்களை பிக்கப் பண்ணி அந்த காரு சீட்டு கீழையும் டிக்கிலையும் இவங்க 3 பேரையும் கொண்டு வந்து ஒரு வழியா இங்கிலாந்துலயும் சேர்க்கறாங்க. இவங்க 3 பேருக்கு எங்க வந்திருக்கணும் ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியலைங்க. அங்க இறங்கி அங்க இருக்க வெள்ளக்காரங்க கிட்ட எல்லாம் இது என்ன ஊருன்னு கேட்க இதுதான் இங்கிலாந்துன்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. துள்ளி குதிக்கிறாங்க. இப்ப லண்டனும் வராங்க. லண்டன்லயே நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹார்டி ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி ரிங்கெல்லாம் எடுத்து முட்டி போட அப்பதான் அந்த இடத்துல ஒரு சிலையை பாக்குறாங்க. அந்த சிலையை பாக்குறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு பல்லி மாதிரியே இருக்கானே அப்படின்ற மாதிரியோ கிட்ட போய் பார்த்தா அங்க நம்ம பல்லி தாங்க ஒரு சிலை மாதிரி நின்றுட்டு அந்த லண்டன் சாலையில பிச்சை எடுத்துக்கிட்டும் இருக்காரு. அதை பார்த்து இவங்க திகச்சு போறாங்க. அப்பதான் பல்லி அவரோட சோக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு போட்டோ அனுப்புன மாதிரி நான் ஒன்னும் வீடோ ஒரு பணக்கார லைஃப் ஸ்டைல் எல்லாம் வாழல. திருட்டுத்தனமா பாஸ்போர்ட் இல்லாம தான் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எங்க தெரியுமா தங்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு கூட்டிட்டு போக கிட்டத்தட்ட ஒரு ரூம்ல ஒரு 10-15 பேரு இவர் மாதிரி கள்ளத்தனமா தங்குறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹார்டிக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. அதுக்கு ஏன்டா இப்படி போட்டோ அனுப்புன? இந்த போட்டோவை நம்பி தானே உன்ன மாதிரி பணக்காரனாகலாம் நாங்களும் இங்க வந்தோம். ஏன்டா எங்களை இப்படி பாடாப்படுத்துறன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற எத்தனையோ பேரு வெளிநாட்டுல கை நிறைய சம்பாதிப்பான்ற மாதிரி சொந்தங்களையும் நண்பர்களையும் நம்ப வச்சுட்டு இங்க வந்து இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை சொன்னா அங்க யாருமே நம்ப மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு போய் அவன் உருப்படாம இருக்கான்னு சொல்லி நம்மளதான் மண்டை தட்டி பேசுவாங்க. அதனால தானே இப்படி சொன்னன்ற மாதிரியும் கதறி அழுகிறாரு. அவர் நிலைமைய நம்ம ஹார்டி புரிஞ்சுக்க அப்படி இவங்களும் அங்க ஏழ்மையில இந்தியால பாக்குறத விடவும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மனு ஒரு இந்த ஷாப்பிங் மால்லாம் கிளீன் பண்ற வேலையை பாக்குறாங்க. சிங்கன்னு நோட்டீஸ் கொடுக்கற வேலை பெருக்கிற வேலைன்னு சொல்லி எல்லாத்தையும் பாக்குறாங்க. கொஞ்சம் தான் சம்பாதிக்க முடியுது. ராத்திரி வேற இவங்க தங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்களா. இவங்க கிட்ட இருக்க பேக்கையும் எடுத்துக்கிட்டு ராத்திரியா ஓட வேண்டிய நிலைமை. ராத்திரி எங்க தங்குதுன்னு தெரியாம சுடுகாடெல்லாம் தங்குறாங்க. ஒரு கடத்துல பொறுமை எழுந்த ஹார்டியும் இதுக்கப்புறம் எத்தனை சுடுகாடுல தான் நம்ம படுத்து எழுதுக்கிறது, இங்க கஷ்டப்படுறதுக்கு இந்தியால போய் விவசாயம் பண்ணியே வாழ்ந்துக்கலாம் வான்ற மாதிரி மனுவையும் கூப்பிட. ஆனா மனு இந்தியாவுக்கு போனா திரும்பி அசிங்கம், இதுக்காக தான் எவ்வளவு செலவு பண்ணீங்களான்ற மாதிரி வீட்லயும் திட்டுவாங்க. அங்க ஒரே கடனு, எந்த கஷ்டப்பட்டாச்சு இங்க வேலை பார்த்து எப்படியா இந்தியாவுக்கு காசு அனுப்பி குடும்பத்தை பாத்துக்கிறது தான் ஒரே வழி, நீ வேணா இந்தியாவுக்கு போன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹார்டிக்கும் வேற வழி இல்லாம இவங்க கூடயே சேர்ந்து இங்கிலாந்துலயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவங்க அந்த ஊருடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாயரை பார்த்து கேட்க, லாயர் நம்ம இந்தியா ஆளுங்க, ஊருக்காக ஒரு 1 மில்லியன் பவுண்ட் நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அப்படி இல்ல ரெண்டாவது வழி என்னன்னா உங்க நாட்டுல உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உங்க நாட்டுல உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அதனால அங்க போக முடியாதுன்னு சொல்லி இங்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா இந்த நாட்டுல உங்களை சேர்த்துப்பாங்க. இல்ல சொந்த நாட்டெல்லாம் இப்படி சொல்ல முடியாது, வேற வழி இருக்கான்னு கேட்க, அப்ப மூணாவது கடைசி வழி இந்த ஊர்ல யாருன்னா பார்த்து கல்யாணம் பண்றதுதான். முதல்ல மனுக்கு ஒரு பையனை பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பிச்சைக்காரனை பாக்குறாங்க. ஏமா அவனை கல்யாணம் பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்போ இந்த ஊர்ல இருக்கிறதுக்கான சிட்டிசன்ஷிப் உனக்கு கிடைச்சிடும்ன்ற மாதிரி சொல்ல அவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹார்டிக்கு ஒரு சோகமா இருக்குங்க, இருந்தாலும் அங்க இருக்கிறதுக்காக இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி ஒரு சர்ச்சுக்கு வந்து இந்த ஃபேக்கான கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ண ஃபாதரும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கிஸ் கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நிறைவேறும்ன்ற மாதிரி சொல்ல அந்த பிச்சைக்காரனும் அந்த மஞ்சள் கலர் பல்ல வச்சுக்கிட்டு மனுவை கிஸ் பண்ணலான்னு வர, ஆனா மனுவும் அங்க திருச்சி ஓடுறாங்க. இதை பார்த்த சர்ச்சு ஃபாதருக்கும் சந்தேகம் வந்து இவங்களை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்லயும் வத்தி வைக்கிறாங்க. அப்படி போலீஸும் இவங்க 4 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி போலீஸ் இவங்களை பிடிச்சி இவங்க கிட்ட சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை ஜெயிலையும் பிடிச்சி போட, இப்ப லாயர் ஜெயில இருக்கிற இவங்களை பார்க்கறதுக்கு வர, அப்பதான் நீங்க விசா இல்லாம வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கவர்மெண்டே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை நீங்க இங்கிலாந்துல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி தான் இருக்கு, உங்க நாட்டுல உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு இங்க ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா இங்க இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா அதுக்கு நம்ம ஹார்டியோட மனசு இடம் கொடுக்கலைங்க. நான் ஒரு சோல்ஜர், இந்தியன் சோல்ஜர், நான் எப்படி இப்படி பண்ணுவேன்ற மாதிரி அவர் பண்ண மறுக்கிறாரு. இப்ப இவங்க 4 பேரையுமே கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம மனுவும் தயவு செஞ்சு இந்தியால இருக்கிறதுக்கு சேஃப்டி இல்ல, அதனாலதான் இங்க வந்தோன்ற மாதிரி ஒத்துக்கூடா, இங்கேயே இருந்து நம்ம எப்படின்னா சம்பாரிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்டா, இந்த மனு முக்கியமா இந்தியா முக்கியமா, ஒத்துக்கடா ப்ளீஸ் தான்ற மாதிரியும் கேட்க, அப்படி நம்ம
ஹார்டிய முதல்ல ஜட்ஜும் கூப்பிடுறாரு. எதுக்காக நீங்க கள்ளத்தனமா இங்கிலாந்து வந்தீங்க? உங்க நாட்டுல உங்களுக்கு சேஃப்டி இல்லையான்னு கேட்க, என்னோட நாட்டை விடவும் உலகத்துல எந்த நாட்டிலையும் ஒரு சிட்டிசன் சேஃப்டியா இருக்க முடியாது. அப்படி ஒரு நாடுதான் என்னோட நாடு இந்தியான்ற மாதிரியும் அவர் தலை நிமிர்ந்து சொல்ல, அந்த இடத்துல மனு மனசே உடையிறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால நம்ம ஹார்டிய இங்கிலாந்து கவர்மெண்ட்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப சொல்றாங்க. ஆனா மீதி இருக்கிற நம்ம மனுவும் அந்த சிங்கனனும் அதுக்கப்புறம் இந்த பல்லியும் இந்தியால எங்களுக்கு சேஃப்டி இல்ல, அதனாலதான் இங்கிலாந்து வந்தோன்ற மாதிரியும் சொல்ல, அகதிகளா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு இங்கிலாந்துலயே சேர்த்துக்கிறாங்க. இதை பார்த்து மனசுடைஞ்சு போய் தான் நம்ம ஹார்டி இங்கிலாந்துல இருந்து இப்ப இந்தியாவுக்கு வந்திருப்பாருங்க. அதனாலதான் இவங்க இப்ப 25 வருஷமா இங்கிலாந்துலயே இருந்திருப்பாங்க. இந்தியாவுக்கும் திரும்பி வர முடியாத சிச்சுவேஷன்லயே இருப்பாங்க. என்னதான் இங்கிலாந்துல இருந்தாலும் இவங்க 3 பேரு ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையை தான் அப்ப வாழ்ந்திருப்பாங்க. அப்படி வாழ்க்கையை வாழதான் நம்ம தாய்நாடு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு சிறந்ததுன்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வந்து இப்போ தாய்நாட்டுக்கு திரும்ப போகணும், நம்ம உயிர் போனோம்னா அங்கதான் போகணும்ன்ற ஒரு முடிவையும் எடுப்பாங்க. இப்ப நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. இவங்களும் துபாய் வந்து இறங்குறாங்க. அப்பதாங்க ஒரு 25 வருஷம் கழிச்சு ஹார்டியும் மனுவும் பாத்துக்கிறாங்க. 2 பேருமே காதலிச்சிருப்பாங்கல்ல, அதனால ரொம்ப எமோஷனல் ஆகி இன்னும் ஹார்டி வேற கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரா, நம்ம மனு நெகிழ்ந்து போறாங்க. இப்ப இவங்க 3 பேரையும் நம்ம ஹார்டி எப்படின்னா இந்தியாவுக்கு கூட்டிட்டு போனோங்க. எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அதுக்காக ஒரு பிளானிங்கும் பண்ணுவோன்ற மாதிரி எப்படி டன்கி முறையில இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு வந்தாரோ இப்ப தாய்நாட்டுக்கே டன்கி முறையில கூட்டிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காரு. அப்பதாங்க அந்த இடத்துல நம்ம மனு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றாங்க. நம்ம மனுக்கு கேன்சர் வந்திருக்காங்க, இன்னும் 2-3 மாசத்துல அவங்க இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் இருப்பாங்க. இந்தியாவுக்கு போகவும் துடிப்பாங்க. எப்படின்னா தாய்மண்ல தான் அவங்க உயிர் போகணுன்ற மாதிரி நினைப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹார்டி கிட்டையும் சொல்ல, ஹார்டி அங்க கண்ணீர் சிந்தி அழுகிறாரு. மனு கிட்டையும் இந்த தீபாவளிக்கு நீ இந்தியாவில இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியும் கொடுக்குறாரு. அதுவும் ஃபிளைட்லயே உன்னை கூட்டிட்டு போறன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ இந்தியாவில இருக்க எங்க வாத்தியாருக்கும் கால் பண்ணி துபாயில எதனா தன்கி ஏஜென்ட் இருக்காங்களான்ற மாதிரி ஹார்டியும் விசாரிக்க, அப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஷேக்கையும் போய் பாக்குறாரு. ஷேக்குமே உங்ககிட்ட விசா இருக்கா இல்ல பாஸ்போர்ட் இருக்கான்ற மாதிரி கேட்க, காசு இருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்போ கவலை விடுங்க, இந்தியா போயிடலான்ற மாதிரியும் சொல்றாரு. நம்ம எல்லாருமே கண்டெய்னர் வழியா தான் இந்தியாவுக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹார்டியும் ஹார்பருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கண்டெய்னர்லயும் இவங்களை ஏத்தி விடுறாங்க. ஆனா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஷேக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இவங்களை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து அந்த கண்டெய்னரையும் இவங்களை உள்ள வச்சு வெளிப்புறமா லாக் பண்ணிட்டு துபாய் போலீஸ் கிட்டையும் இல்லீகலா நாடு விட்டு நாடு போக பாக்குறாங்கன்ற மாதிரியும் வத்தி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற காசை விடவும் போலீஸ் அதிக காசு கொடுப்பாங்கன்ற மாதிரி அவர் இந்த வேலையை பாக்குறாரு. இப்ப போலீஸ்காரங்களும் அந்த கண்டெய்னரை வந்து கையும் களவுமா பிடிச்சி 4 பேரையும் கீழே இறக்குறாங்க. ஏண்டா இல்லீகலா லண்டனுக்கா தப்பிக்க பாக்குறீங்க, உங்களெல்லாம் பார்த்தா இந்தியன் மாதிரியே இருக்கேன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹார்டி கிட்ட தான் பாஸ்போர்ட் இருக்கோம்ல, அப்படி அவரோட பாஸ்போர்ட்டும் வாங்கி பார்க்க, இந்தியால இருந்து லண்டன் தப்பிக்க பார்த்து கடைசியில முடியாம துபாய்க்கு வந்து எங்க நாட்டை அசிங்கப்படுத்தி லண்டன் தப்பிக்க பாக்குறீங்களா, நீங்களாம் இந்தியன் தானே, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இப்ப கொடுப்பேன், 50 வருஷம் இந்த ஊர் ஜெயில இருங்க, அப்படி இல்லைன்னா லண்டன் போற கனவை மறந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி போங்கன்ற மாதிரி அவர் சொல்ல, இப்போ அந்த இடத்துல தாங்க ஒரு அல்டிமேட் பிளானையே காமிக்கிறாங்க. சும்மாக்கெல்லாம் துபாயில இருந்து இந்தியாவுக்கு கள்ளத்தனமா போயிட முடியாது. அதனால நீங்க 4 பேருமே இந்தியால இருந்து வரீங்க, லண்டனுக்கு கள்ளத்தனமா போக பாக்குறீங்கன்ற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணுவோன்ற மாதிரி தான் அந்த ஏஜென்ட் ஷேக் சொல்லியிருப்பாரு. அப்படி இவங்க கண்டெய்னர்ல ஏறும் போதோ அவங்கள போட்டோ எடுத்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட இவங்க லண்டனுக்கு தப்பிக்க பாக்குறாங்கன்ற மாதிரி தான் அனுப்பியிருப்பாரு. நம்ம ஹார்டியும் அந்த இடத்துக்கு வந்து நாங்களாம் இந்தியன்ஸ் சொல்லி பயங்கரமா நடிச்சு அவரோட பாஸ்போர்ட் எல்லாம் கடல்ல தூக்கி போட்டுட்டு எங்களை ஒழுங்கா லண்டனுக்கு போக விடுங்கன்ற மாதிரியும் ஒரு நாடகத்தை நடத்திருப்பாரு. அது மூலயமா அந்த துபாய் போலீஸ்காரங்களும் இந்தியால இருந்து கள்ளத்தனமா லண்டனா போக பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க தாய்நாடு இந்தியாவுக்கே 2 வாரத்துல ஃபிளைட் டிக்கெட் போட்டு இப்ப ஃபிளைட் வழியா இந்தியாவுக்கே திருப்பி அனுப்புறாங்க. ஆனா இவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷங்க. என்ன இவனுங்க லண்டன் போகிறதுக்கான எவ்வளவு தளம் வந்தானுங்க, இந்தியா திரும்பி போறதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே, இதுல ஏதோ மர்மமா இருக்கேன்ற மாதிரி இவங்க கிளம்பும் போது தான் அந்த துபாய் போலீஸுக்கும் தெரியுதுங்க. அப்படி இவங்க ஒரு வழியா இந்தியாவுக்கும் ஃபிளைட்ல ஏறி உக்காடுறாங்க. இந்தியாவும் வந்து அடைகிறாங்க. இவங்க கிராமத்துக்குள்ளேயும் போறாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான காத்து இவங்க 3 பேர் முகத்திலையும் பட, ஆல்ரெடி திரும்பி இந்தியா வந்துட்டோமேன்ற மாதிரி கண்கலங்கி போறாங்க. அப்படி இந்தியா மண்ணிலையும் நடக்கிறாங்க. அப்பதான் நாட்டுடைய அருமை அவங்களுக்கு புரியுதுங்க. நம்ம பல்லியும் நேரா வந்து அவங்க குடும்பத்தை பார்க்க, மனு இவங்க நடந்து வந்த ஸ்ட்ரீட், அங்க படிச்ச இன்ஸ்டிடியூட்னு எல்லாத்தையும் பார்த்து கலங்குறாங்க. லண்டன்ல போய் கஷ்டப்பட்டு வீட்டு கடனெல்லாம் அடைச்சிருப்பாங்க. இப்ப வீட்லயும் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. அட்லாஸ்ட் நம்ம மனு ஹார்டியை கூப்பிட்டு அவங்க மொட்டை மாடியில ரொம்ப சந்தோஷமா தீபாவளியும் செலிப்ரேட் பண்ண, அண்ட் அட்லாஸ்ட் நம்ம ஹார்டி இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம நம்ம மனுவையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதையும் மனு கிட்ட சொல்றாங்க. அப்படி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர் வாங்கி வச்ச ரிங் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்ப கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு வராரு. தன்னோட காதலையும் வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல அதை கேட்டுட்டு ஹார்டியும் கடைசியா பார்த்துட்டு நம்ம மனுவோட உயிரும் அந்த இடத்த விட்டு பிரியுதுங்க. நம்ம ஹார்டியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி அழுகிறாரு. இப்படி மனு நினைச்ச மாதிரியே அவங்களோட
நம்மளோட உயிர் தாய்நாட்டுக்கு வந்தவன பிரியற மாதிரியும் தாய்நாட்டோட அருமை நம்ம நாட்டுல இருந்தா தெரியாது வெளிநாட்டுக்கு போனாதான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நல்ல மெசேஜை சொல்லி 140 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாட்டுக்கு போறதுக்கும் விசா தேவைப்பட்டது இல்ல. ஆனா இப்ப விசான்னு ஒரு விஷயத்த வச்சு எவ்வளவு போராட வேண்டி இருக்குன்ற மாதிரியும் வெளிநாட்டுக்கு போயிட்டா நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனக்கணக்குல இருக்கிற எல்லா இந்தியன்ஸும் ஒரு ப்ராப்பரான படிப்பு இல்லாம டிகிரி இல்லாம குவாலிஃபிகேஷன் இல்லாம தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு போயிடாதீங்க, அப்படி போனா இப்படிதான் கஷ்டப்படுவீங்கன்ற மாதிரியும் ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. போன வருஷம் ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் மூவிஸா வந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த கலவரத்துல சலார் மாதிரியான படங்கள் வரும்போதோ இந்த மாதிரி அமைதியான முறையில ஒரு நல்ல கருத்துள்ள படமும் வந்தது. ஸோ அந்த நேரத்தில் இந்த படத்துக்கு சலார் அளவுக்கு வரவேற்பு இல்லைனாலும் இப்போ இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்போட ஓடிடியில் பார்த்து ரசிங்க. ஹிந்தியில் மட்டும்தான் இந்த படம் அவைலபிளாக இருக்கு. நம்ம PK 3 Idiots மாதிரியான பயங்கரமான படத்தை எடுத்த ராஜ்குமார் ஹிரானி தான் இந்த படத்துடைய இயக்குனர். வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை ஓடிடியில் பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.